துஷ்டரான அயலார். இதோ நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்டரான அயலார் அனைவரையும் தங்கள் தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லுகிறார். யூதா வம்சத்தாரையும் அவர்கள் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன். அவர்களை நான் பிடுங்கி போட்ட பிற்பாடு நான் திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை தங்கள் தங்கள் சுதந்திரத்துக்கும் தங்கள் தங்கள் பூமிக்கும் திரும்ப பண்ணுவேன். அப்புறம் அவர்கள் என் ஜனத்துக்கு பாகாலின் மேல் ஆணையிட கற்றுக் கொடுத்தது போல கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்று சொல்லி என் நாமத்தின் மேல் ஆணையிடும்படி என் ஜனத்தின் வழிகளை நன்றாய் கற்றுக்கொண்டால் அவர்கள் என் ஜனத்தின் நடுவிலே ஊன்ற கட்டப்படுவார்கள். கேளார்களே ஆகில் நான் அப்படிப்பட்ட ஜாதியை வேரோடே பிடுங்கி போட்டு அழித்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏராளமான ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏராளமான ஜாதியார் ஏதாவது ஒரு வழியில் தீங்கு செய்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் எல்லோருக்கும் விரோதமான பொதுவான செய்தியை இங்கு சொல்லுகிறார். கர்த்தர் அவர்களோடு வழக்காடுகிறார். அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு துஷ்டரான அயலாராய் இருக்கிறார்கள். இதோ நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்டரான அயலார் அனைவரையும் தங்கள் தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கானான் தேசத்தை சுற்றிலும் துஷ்டரான அயலார் இருந்தார்கள். அதுபோலவே இக்காலத்திலும் கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக துஷ்டரான அயலார் இருக்கிறார்கள். அவர்கள் சபைக்கு விரோதமாக செய்கிற தீமையான காரியங்களை கர்த்தர் தமக்கு விரோதமாக செய்யும் தீங்குகளாக பாவிக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கானான் தேசத்தாருக்கு அம்மோனியர், மோவாபியர், சீரியர், ஏதோமியர், எகிப்தியர் ஆகியோர் துஷ்டரான அயலாராய் இருந்தார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரும் யூதாவின் வம்சத்தாரும் தேவனாகிய கர்த்தரை ஆராதியாதபடி இந்த துஷ்டர்கள் எல்லோரும் அவர்களுக்கு தடை பண்ணினார்கள். கர்த்தரை விட்டு விலகி போக உதவி செய்தார்கள். இப்போது அந்த துஷ்ட தேசத்தார் எல்லோரும் கல்தையரோடு உடன்படிக்கை செய்து அவர்களோடு சேர்ந்து யூதா தேசத்திற்கு விரோதமாக வருகிறார்கள். யூதா தேசத்தார் கர்த்தருடைய ஜனங்கள். கானான் தேசம் கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த அவருடைய சுதந்திரம். கானான் தேசத்தை கர்த்தரே தம்முடைய ஜனத்திற்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரும் யூதா வம்சத்தாரும் கர்த்தர் தங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிற கானான் தேசத்தில் குடியிருந்து அதன் நன்மைகளை அனுபவிக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் இருக்கிற துஷ்டரான அயலாரோ கானான் தேசத்தை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்கிறார்கள். அந்த தேசத்தின் நன்மைகளை அயலார் அனுபவிக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய விசேஷித்த ஜனமாகிய யூதாவின் ஜனத்திற்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை துஷ்டரான அயலார் அவர்களிடத்தில் இருந்து பலவந்தமாய் அபகரித்துக் கொள்கிறார்கள். சத்துருக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளையும் தொடக்கூடாது, அவர்களுடைய சுதந்திரத்தையும் தொடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். தம்முடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்கிற துஷ்டரான அயலார் அனைவரையும் கர்த்தர் அவர்கள் தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவார். கர்த்தருடைய ஜனத்தின் மீது அந்நிய தேசத்தார் அதிகாரம் செலுத்துகிறார்கள். துஷ்டரான அயலார் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆளுகை செய்கிறார்கள். கர்த்தர் அந்நிய தேசத்தாரின் அதிகாரத்தையும் ஆளுகையையும் பிடுங்கி போடுவார். அதோடு யூதா வம்சத்தாரையும் அவர்கள் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நிய தேசத்தார் கர்த்தருடைய பிள்ளைகளை தங்கள் தேசத்திற்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போயிருக்கிறார்கள். ஒருவேளை யூதாவின் மனுஷர் தங்களுடைய பாதுகாப்புக்காக அந்நிய தேசத்தில் போய் ஓடி ஒளிந்திருக்கலாம். அந்த தேசத்தார் யூதாவின் மனுஷரை சிறைப்பிடித்திருக்கலாம். கர்த்தர் யூதா மனுஷரை அந்நிய தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுவிப்பார். யூதாவின் வம்சத்தாரை அந்நிய தேசத்தார் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விடுதலை பண்ணுவார். கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த கிரியை நடப்பிப்பார். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை இதுவரையிலும் ஒடுக்கியவர்களால் இனிமேல் ஒடுக்க முடியாது. யூதாவின் வம்சத்தாரை இதுவரையிலும் சிறைப்பிடித்து இருந்தவர்களால் இனிமேலும் சிறைப்பிடிக்க முடியாது. கர்த்தருடைய ஜனத்தை இதுவரையிலும் அடக்கி ஆளுகை செய்தவர்களால்
இனிமேலும் அடக்கி ஆளுகை செய்ய முடியாது. கர்த்தர் யூதா வம்சத்தாரை அவர்கள் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவார். இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருந்தார்கள். எகிப்தியரின் ஆளோட்டிகள் கர்த்தருடைய பிள்ளைகளை அடக்கி ஆளுகை செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு எகிப்து தேசத்தில் ஒரு சுதந்திரமும் இல்லை. அவர்கள் முற்றிலுமாய் எகிப்தியருக்கு அடிமைப்பட்டு கிடந்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய இஸ்ரவேல் ஜனத்தாரை எகிப்து தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போட்டார். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அவசரமாக இஸ்ரவேல் ஜனத்தாரை விடுதலை பண்ணினான். தங்கள் தேசத்தை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு போய் விடுமாறு எகிப்தியரும் இஸ்ரவேல் ஜனத்தாரை துரிதப்படுத்தினார்கள். கர்த்தர் தேசத்தில் நடத்திய அதே அற்புதங்களையும் பலத்த கிரியைகளையும் தம்முடைய பிள்ளைகளுக்காக மறுபடியும் நடத்துவார். யூதா வம்சத்தாரை ஒடுக்குகிறவர்களையும் அடக்குகிறவர்களையும் கர்த்தர் தண்டிப்பார். சத்துருக்களின் தேசத்தில் வாதைகள் வரும். துஷ்டரான அயலார் கர்த்தருடைய பிள்ளைகளை தங்கள் தேசத்திற்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போனார்கள். அவர்கள் மீது வாதை வரும். கர்த்தர் அவர்கள் அனைவரையும் தங்கள் தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவார். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாய் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் முடிந்து விடுவதில்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பு துஷ்டரான அயல் தேசத்தார் வீட்டிலும் தொடரும். கர்த்தருடைய ஜனத்திற்கு உதவி செய்கிறவர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து கொள்கிறவர்களுக்கும் கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். அந்நிய தேசத்தார் கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தரிடத்திலிருந்து பிரித்து விக்கிரகங்களிடத்திற்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். இஸ்ரவேலின் பரிசுத்தர் மாத்திரமே மெய்யான தேவன். கர்த்தருடைய ஜனத்தார் மறுபடியும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு உதவி செய்கிற அந்நிய தேசத்தாருக்கு கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் கிடைக்கும். தேவனுடைய இஸ்ரவேலுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறதோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதற்கு உதவி புரிகிற அந்நிய ஜனத்தாருக்கும் கொடுக்கப்படும். இஸ்ரவேல் ஜனத்தார் அந்நிய தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுதலை பெற்றார்கள். அப்போது அவர்களுக்கு துஷ்டரான அயலாராய் இருந்தவர்கள் கூட இஸ்ரவேலின் கர்த்தரை தங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு யூத மார்க்கத்தை தழுவிக் கொண்டார்கள். இவர்கள் யூத மார்க்க தமைந்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். யூதர்கள் சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்தபோது துஷ்டரான அயலாரும் இவர்களோடு சேர்ந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பி வந்தார்கள். இவர்கள் ஒரு காலத்தில் யூதாவின் மனுஷருக்கு துஷ்டரான அயலாராய் இருந்தார்கள். இப்போதோ அவர்களுக்கு சிநேகிதராய் இருக்கிறார்கள். அவர்களை நான் பிடுங்கி போட்ட பிற்பாடு நான் திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை தங்கள் சுதந்திரத்திற்கும் தங்கள் பூமிக்கும் திரும்ப பண்ணுவேன். அப்புறம் அவர்கள் என் ஜனத்திற்கு பாகாலின் மேல் ஆணையிட கற்றுக் கொடுத்தது போல கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்று சொல்லி என் நாமத்தின் மேல் ஆணையிடும்படி என் ஜனத்தின் வழிகளை நன்றாய் கற்றுக்கொண்டால் அவர்கள் என் ஜனத்தின் நடுவில் ஊன்ற கட்டுப்படுவார்கள். கர்த்தர் இங்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கும் யூதாவின் வம்சத்தாரும் அந்நிய தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்தபோது நிறைவேறிற்று. புதிய ஏற்பாட்டு காலத்தில் புறஜாதியாரும் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்திருப்பார்கள். கர்த்தருடைய சபையில் யூத மார்க்கத்தில் இருந்து வந்த விசுவாசிகளும் இருப்பார்கள். புறஜாதி மார்க்கத்தில் இருந்து வந்த விசுவாசிகளும் இருப்பார்கள். இக்காலத்தில் கர்த்தர் இங்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனம் முழுமையாய் நிறைவேறும். கர்த்தர் மனுஷருடைய பாவங்களை நிமித்தமாய் அவர்களை பிடுங்கி போடுவார். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கர்த்தர் அவர்கள் மேல் இறங்குவார். கர்த்தர் புறஜாதியார் மீதும் தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் காண்பிக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருக்கிறது. கர்த்தர் புறஜாதியாரை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் அவர்கள் கர்த்தருடைய ஜனத்தின் வழிகளை நன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஜனத்தின் வழி விசேஷமானது. அது பூர்வ பாதையாகவும் நல்ல வழியாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளின் வழி பரிசுத்தமான வழியாகவும் பரலோகத்திற்கு போகும் வழியாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமியில் ஜீவித்தாலும் அவர்கள் பரலோகத்திற்கு உரியவர்கள்.
அவர்களிடத்தில் பரலோகத்தை பற்றிய சிந்தையே அதிகமாய் இருக்கும். அவர்கள் அன்பையும் சமாதானத்தையும் விரும்புவார்கள். ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பார்கள். கர்த்தருடைய பிரமாணத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிவார்கள். இவையே கர்த்தருடைய ஜனத்தின் வழி. கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற புறஜாதி ஜனங்கள் கர்த்தருடைய ஜனத்தின் வழிகளை நன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் ஜீவிக்கிறார் என்று தங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும். புறஜாதி ஜனங்கள் இதுவரையிலும் பாகாலின் மேல் ஆணையிட்டார்கள். அவர்கள் பாகாலின் மேல் ஆணையிடுவதற்கு கர்த்தருடைய ஜனத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். அப்படி கற்றுக் கொடுத்தவர்கள் இப்போது கர்த்தருடைய ஜனத்தின் வழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய மனமாற்றம் நன்மைக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். தீமைக்கு துணை போய்விடக்கூடாது. தீமை செய்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாக மாற வேண்டும். நல்லவர்கள் தீயவர்களாக மாறிவிடக்கூடாது. புறஜாதி ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்களை தங்களுடைய விக்கிரக ஆராதனைக்கு வழிநடத்தினார்கள். இப்போதோ அவர்களும் மனம் திரும்பி இஸ்ரவேலின் தேவனை தங்கள் தேவனாக அங்கீகரிக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தமான வழிகளை கற்றுக்கொள்கிறார்கள். புறஜாதி மார்க்கத்தார் இஸ்ரவேலின் பரிசுத்தரை தங்கள் தேவனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் காண்பிக்கிறார். வஞ்சிக்கப்பட்டவர்கள் மனம் திரும்பும் போது அவர்களை வஞ்சித்தவர்களும் மனம் திரும்புகிறார்கள். ஒரே குழியில் விழுந்தவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து குழியில் இருந்து வெளியேறி வருகிறார்கள். இதுவே கர்த்தருடைய கிருபை. புறஜாதி மார்க்கத்தார் கர்த்தருடைய ஜனத்தை வஞ்சித்தார்கள். கர்த்தருடைய ஜனத்தாரும் அப்போது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி வருகிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதன் பின்பு கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சித்த புறஜாதியாரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தரை தங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. கர்த்தர் தம்மிடத்தில் வருகிற எல்லோரையும் அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். மனுஷர் கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது கர்த்தரும் அவர்களிடத்தில் திரும்பி வருகிறார். அவர்களை நான் பிடுங்கி போட்ட பிற்பாடு நான் திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை தங்கள் தங்கள் சுதந்திரத்துக்கும் தங்கள் தங்கள் பூமிக்கும் திரும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் திரும்பி வருகிறவர்கள் எல்லோருமே தேவனுடைய இஸ்ரவேலாய் இருப்பார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தர். அவருடைய ஜனத்தார் கர்த்தருடைய இஸ்ரவேலர். அவர்கள் புறஜாதியாராய் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை தம்முடைய ஜனத்தின் நடுவிலே ஊன்ற கட்டுவார். கர்த்தருடைய வீட்டிலே அவர்களுக்கும் இடம் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் புறஜாதியாருக்கென்று ஒரு பிரகாரம் கட்டப்படும். அவர்களும் கர்த்தருடைய ஜனத்தின் நடுவிலே ஊன்ற கட்டப்படுவார்கள். புறஜாதி ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காவிட்டாலும் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாவிட்டாலும் கீழ்ப்படியாத அந்த ஜாதியை கர்த்தர் வேரோடே பிடுங்கி போட்டு அழித்து விடுவார். அவர்கள் மொத்த ஜாதியாராய் இருந்தாலும் ஒரு குடும்பத்தாராய் இருந்தாலும் ஒரு தனிநபராய் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை அழித்து போடுவார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் சாபம் உண்டு. துஷ்டரான அயலார் என்பவர்கள் யூதா தேசத்தை சுற்றிலும் உள்ள ஜாதியார் ஆவர். இவர்களும் யூதா தேசத்தாரோடு பாபிலோன் சிறையிருப்புக்கு போனார்கள். யூதா வம்சத்தார் அவர்கள் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி போடப்படுகிறார்கள். கர்த்தர் பலமுறை மனுஷரை பிடுங்கி போட்டிருக்கிறார். ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் கர்த்தர் அவர்களை நிச்சயமாகவே பிடுங்கி போட்டு விடுவார். சிறையிருப்பில் இருந்து யூதர்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருவதற்காக முதன் முறையாக கூட்டிச் சேர்க்கப்படுவதை இந்த வாக்கியம் குறிப்பிடுகிறது. இரண்டாம் முறையாக அவர்கள் கூட்டிச் சேர்க்கப்படுவது கடைசி நாட்களில் நடைபெறும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அவருடைய சுதந்திரத்திற்கு திரும்ப பண்ணுவார் என்பது நிபந்தனையுள்ள தீர்க்க தரிசனம். யூதா ஜனத்தார் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை. ஆகையினால் அவர்கள் வேரோடே பிடுங்கப்பட்டு அழிக்கப்படுகிறார்கள்.